அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். இன்றைய சங்கிலியன் செய்திகளில் இலங்கை மற்றும் மத்திய கிழக்கில் போர் சம்பந்தமான விசேட செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ் கலாதேவன். ஹோர்முஸ் நெருக்கடியால் உலகில் மிக மோசமான பாதிக்கப்பட்ட நாடாக மாறிய இலங்கை. ட்ரம்மை திட்டமிட்டு ஏமாற்றிய நெத்தன்யாகுவின் சூட்சுமம், ஈரான் விவகாரத்தில் கொந்தளிக்கும் அமெரிக்கா. உண்மையை வெளிக்கொண்டு வரும் விசாரணை, சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலரின் கலக்கம், அமைச்சர் பகிரங்கம். ஈரான் போருக்கு மத்தியில் யெமெனில் இருந்து வந்த முதல் ஏவுகணை அதிர்ச்சியில் இஸ்ரேலிய ராணுவம். 80 போர் விமானங்களுடன் ஈரானை நோக்கி புறப்பட்டது அமெரிக்காவின் அடுத்த போர்க்கப்பல். ரஷ்யாவை நம்பியிருந்த நாடுகளுக்கு பேரிடி. ஈரானுக்குள் கால் வைத்தால் சவப்பெட்டியில் தான் போவீர்கள், ட்ரம்முக்கு கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நெருக்கடியால் உலகில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக மாறிய இலங்கை. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேல் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகளால் ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட கப்பல் போக்குவரத்துக்கு தடை உலக பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. யூரியா, பொட்டாசியம், அமோனியா மற்றும் பொஸ்பரஸ் போன்ற உலகளாவிய விவசாய உர தேவைகளில் 1/3 பங்கை பொதுவாக இந்த நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. வட அரைக்கோளத்தில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பெரும்போக செய்கை மேற்கொள்ளப்படுவதால் உர தட்டுப்பாடு காரணமாக ஆண்டின் பிற்பகுதியில் பயிர் விளைச்சல் குறைவாக நேரடியாக பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ட்ரம்மை திட்டமிட்டு ஏமாற்றிய நெதன்யாகுவின் சூட்சமம், ஈரான் விவகாரத்தில் கொந்தளிக்கும் அமெரிக்கா. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கு இடையே அண்மையில் நடந்த தொலைபேசி உரையாடல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் ஆட்சி மாற்றம், ரெஜிமி சேஞ்ச் என்பது மிகவும் எளிதானது என்றும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் போருக்கு முன்னதாக நெதன்யாகு ட்ரம்பிடம் உறுதியளித்திருந்தார். ஆனால் கள நிலவரம் அவ்வாறு இல்லாததை சுட்டிக்காட்டிய ஜே.டி. வான்ஸ் நெதன்யாகுவின் இந்த விற்பனை திறனை பை ரியலி சோல்ட் இட் விமர்சித்துள்ளார். ஈரான் போர் தொடர்பாக நெதன்யாகு முன்வைத்த மிக மோசமான எதிர்பார்ப்புகளை வான்ஸ் கடுமையாக சாடியதாக சர்வதேச தளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உண்மையை வெளிக்கொண்டு வரும் விசாரணை, சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலரின் கலக்கம், அமைச்சர் பகிரங்கம். குற்றப்புலனாய்வு திணைக்களம் தேடி வரும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தனது புத்தகத்தின் ஊடாக வெளிப்படுத்தினால் அது விசாரணைகளை முன்னெடுக்க மிகவும் இலகுவாக இருக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். ரஷ்யாவை நம்பியிருந்த நாடுகளுக்கு பேரிடி. உள்நாட்டு எரிபொருள் விலைகளை நிலைப்படுத்தும் நோக்கில் ஏப்ரல் 1 முதல் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யாவின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமது நாட்டுக்குள் போதுமான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்யவும் உள்நாட்டு சந்தையில் அதிகரித்து வரும் விலைகளை கட்டுப்படுத்தவும் அதிகாரிகள் முயல்வதால் இந்த ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் பல மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தை நிலையற்ற தன்மை மற்றும் விநியோக கட்டுப்பாடுகள் நிலவும் காலங்களில் ரஷ்ய அதிகாரிகள் இதற்கு முன்னர் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு இதே போன்ற தற்காலிக தடைகளை விதித்துள்ளனர். ஈரான் போருக்கு மத்தியில் யெமெனில் இருந்து வந்த முதல் ஏவுகணை அதிர்ச்சியில் இஸ்ரேலிய ராணுவம். யெமெனிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை கண்டறிந்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் சனிக்கிழமை அதிகாலை தெரிவித்துள்ளது. 4 வாரங்களுக்கு முன்பு ஈரானுடன் அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கியிருந்து யெமெனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையை கண்டறிந்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் சனிக்கிழமை அதிகாலையில் தெரிவித்துள்ளது. 4 வாரங்களுக்கு முன்பு ஈரானுடன் அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கியதிலிருந்து யெமெனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலிய அதிகாரிகள் அடையாளம் காண்பது இதுவே முதல். 80 போர் விமானங்களுடன் ஈரானை நோக்கி புறப்பட்டது அமெரிக்காவின் அடுத்த போர்க்கப்பல். அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய மற்றும் திறன் வாய்ந்த விமான தாங்கி கப்பல்களில் ஒன்றான USS ஜார்ஜ் H.W. புஷ் விரைவில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கப்பல் ஒரே நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய
மிதக்கும் விமானத்தளம் என கருதப்படுகிறது. இதன் மூலம் வான்வெளி தாக்குதல்கள், கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரிக்க மேற்கொள்ள முடியும் என கூறப்படுகிறது. ஈரானுக்குள் கால் வைத்தால் சவப்பெட்டியில் தான் போவீர்கள். ட்ரம்புக்கு கடும் எச்சரிக்கை. தெஹ்ரான் ஈரான் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்நிலையில் தான் ஈரான் மீது அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்தினால் அமெரிக்க வீரர்கள் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். நகரத்துக்கு வருகை எனவும் ஈரான் மண்ணில் காலடி வைக்கும் அமெரிக்க படை வீரர்கள் சவப்பெட்டியில் தான் திரும்பி செல்வார்கள் என்று அந்நாட்டின் ஆங்கில நாளிதழான தெஹ்ரான் டைம்ஸ் முதல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிந்து வருகிறது. ஒரு மாதத்தை இந்த போர் கடந்துவிட்டது. இன்னும் போர் முழுவதுமாக முடியவில்லை. ஈரான் சரணடைய வேண்டுமென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகிறார். ஆனால் ஈரான் ட்ரம்பை மதிக்கவில்லை. ஈரான் ஒருபோதும் சரணடையாது. முடிந்தவரை தாய்நாட்டை காக்க படை வீரர்கள் போராடுவார்கள். ஈரானை தாக்கியோரை சும்மா விடமாட்டோம் என்று கூறி பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. இதனால் ஈரான் போர் முடிவுக்கு வருவதில் பிரச்சனை உள்ளது. இதற்கிடையே தான் அமெரிக்கா தனது படை வலிமையை மத்திய கிழக்கில் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. கூடுதலாக 10,000 வீரர்களை மத்திய கிழக்குக்கு அனுப்ப அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக அமெரிக்காவின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இன்றைய இலங்கையின் அதேபோல மத்திய கிழக்கு நாடுகளின் போர் சம்பந்தமான விசேட செய்திகள் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.